ஸோ ஹாய் மெம்பர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாப்பி ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு தமிழ்நாடு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து மெயினாக என்ன ஒர்க் அப்படின்னா இது இருக்குது. சரிங்களா? அதாவது 2 கேட்டகரி ஆஃப் ஒர்க் இருக்குது. ஒன்று ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இன்னொன்று ஆட்ஸ் வாட்சிங். சரிங்களா? பட் நம்ம இது வந்து ஸ்டேட்டஸை பற்றி பார்க்க போகிறதில்ல, ஏன்னா அதில் பெருசாக வந்து பெனிஃபிட் இருக்காது. ஸோ ஆட்ஸ் பிளான் பார்த்து தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு கன்னியாகுமரியில் இருக்குது. ஸோ அதோட அட்ரஸ் ஏதாச்சும் வேணும், அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ணி வைப்பேன். அது இல்லாமல் லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. ஜிஎஸ்டி, பேன், எம்சிஏ, உதயம், அடுத்து இந்த அவங்க வச்சுருக்க அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வேண்டி எஃப்எஸ்எஸ்ஏஐ சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் என்னைய வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவேன். பிளான் பிடிஎஃப் வேணாலும் நீங்கள் கேளுங்க, நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இதில் 2 பிளான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து வாட்ஸ்அப் பிளான், இது வந்து ஆட்ஸ் பிளான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப் பிளானை பற்றி பார்க்க போகிறதில்ல, ஏன்னா அதில் பெருசாக வந்து பெனிஃபிட் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஆட்ஸ் பிளான் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஆட்ஸ் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக பார்த்துறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ நிறையவே அவைலபிளாக இருக்குது. உதயம், பேன், ஜிஎஸ்டி, எஃப்எஸ்எஸ்ஏ எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் அதாவது ஜூன் 19, சரிங்களா? ஸோ ஜூன் 19 வந்து நாங்கள் ஒரு 3 லீடர்ஸ் வந்து கம்பெனி வந்து விசிட் பண்ணோம். சரிங்களா? கம்பெனி ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணோம். ஸோ அதில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வச்சுருக்காங்க. நியர்லி 80 ப்ராடக்ட்ஸ் வந்து கையில் ரெடியாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நாங்கள் போயிட்டு அந்த ஆஃபீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா அதாவது சொல்லுவாங்க இல்லையா, டெமோக்கு வேண்டி, ஸோ அதுக்கு வேண்டி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி 80 ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது தான் ஆஃபீஸ். ஓகேங்களா? ஸோ நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணி டேரெக்டாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி அவங்க வந்து அந்த வால் வந்து ஹேங் பண்ண விட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பாப்பி ஸ்மார்ட்டில் என்ன ஒரு பெனிஃபிட்டான விஷயம்னா நிறைய இந்த ஆன்லைன் எம்எல்எம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற காசு, அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நமக்கு ஒவ்வொரு இதுக்கும் ப்ராடக்ட் வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? பட் அது வந்து ஒர்த்தாக இருக்குமானா சொல்ல முடியாது. எல்லாமே இந்த சும்மா எப்படி சொல்கிறது, எடுத்தோடனே அந்த ஏர்போர்ட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஹேர் ஆயில், ஸோ ஆயில் எல்லாமே நல்லா, அதாவது என்னென்ன நம்ம அத்தியாவசிய தேவைக்கு யூஸ் பண்ணுவோமோ எல்லாமே இருக்குது. சரிங்களா? கடலை மிட்டாய், டேட்ஸு, அடுத்து மசாலா ஐட்டம்ஸில் ஏகப்பட்டது இருந்து நியர்லி 80 ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? 80 ப்ராடக்ட்ஸ் ஆன் ஸ்பாட்டில் அவங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அப்படின்னா, ஸோ நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு அவங்க ப்ராடக்ட் மட்டும் தராமல் நமக்கு ஏதாச்சும் பாப்பி ஸ்மார்ட்லேருந்து ஏதாச்சும் நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைப்பட்ட நாட்டு சக்கரை எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது லிஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் ப்ரொவைட் பண்ணுறேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேருந்து மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் அதில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கான இதை வந்து ஆர்டர் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ளேஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக கொரியர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து வித்தின் 7 டேஸில் வந்து நமக்கு வந்து நம்ம கட்டின காசுக்கான ப்ராடக்ட்டும் ரிசீவ் ஆகுது. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ப்ராடக்ட் நமக்கு தேவை ஆர்டர் போட்டோனாலும் அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் பிடிச்சது. ஓகேங்களா? ஸோ எல்லா கம்பெனி வந்துட்டு நாங்கள் 1 மாதத்தில் கொண்டு வரோம், 2 மாதத்தில் கொண்டு வரோம் அப்படின்பாங்க. பட் கொண்டு வர மாட்டாங்க, அவங்க அப்படியே போயிடுவாங்க. ஸோ அதான் இருக்கும். பட் இந்த கம்பெனி கொண்டு வந்துட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. 80 ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா பெரிய விஷயம் தான். அவங்க டார்கெட் வந்து 400 ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து அத்தியாவசியமானதான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டு நான் வந்து எடுத்து போடுறேன், குரூப்பில் போடுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆட்ஸ் பிளான் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 6 டைப் ஆஃப் பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 599 15,199, அதாவது 600 வச்சுருப்போம். ஸோ 600 இருந்து 15,200 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் எதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் கீழே நீங்கள் ரெஃபர் பண்ணுறதும் எந்த பேக்கேஜும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்தந்த பேக்கேஜுக்குன்னு ஒவ்வொரு ரெஃபரல் இன்கம் இருக்கும், அது வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிளானை பார்த்துக்கிட்டிங்கன்னா 599, அதாவது 600 பிளான் வச்சுப்போம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு செல்ஃபாக ஆட் வாட்சிங் பண்ணுறது மூலமாக டெய்லி வந்து 12 ருபீஸ் ஆட் ஆகும். சரிங்களா? டெய்லி 12 ருபீஸ் வச்சு உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த பேக்கேஜில் நீங்கள் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணிங்கன்னா டேரக்ட் ரெஃபரலுக்கு 2 ரூபாவும்,
டீம் லெவல் 2வது லெவல்லேருந்து 10வது லெவல் வரைக்கும் டீம் லெவல் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து 0.25 பைசா வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இதோட சீலிங் லிமிட் பார்த்தீங்கன்னா ₹100. ஸோ நீங்கள் எவ்வளோ டீம் கொண்டு போனாலும் நீங்கள் அந்த ₹100 மேலேயே உங்களுக்கு டீம் போகுதுன்னா அதுக்கு மேலே ஆட் ஆகாது. உங்களுக்கு ₹100 தான் இந்த பிளானுக்கு சீலிங் லிமிட். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு இன்கம் வேணால் அடுத்த பிளானுக்கு நீங்கள் வந்து மாறணும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பாப்பிஸ் ப்ராடக்ட்டும் அதுக்கப்புறம் அதாவது ப்ராடக்ட் வந்து ₹100 கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் கூப்பன் வந்து ₹500 கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கூப்பனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ₹200 ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த கூப்பனை யூஸ் பண்ணி உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த கூப்பன். ஸோ என்னென்ன ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவாக வந்து அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு பிளானுக்கு என்ன ப்ராடக்ட்னு. சரிங்களா? ஸோ அடுத்த பிளான் வந்து ₹1200. சரிங்களா? அந்த ₹1200 இன்வெஸ்ட் பண்ணோன்னா டெய்லி ஆட்ஸ் வாட்சிங் வந்து ₹25 வருது. ஸோ இது வந்து வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 120 days, அதாவது 4 months தான் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ரீடாப் அப் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த பிளானில் நீங்கள் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா டேரக்ட் இன்கம் உங்களுக்கு டெய்லி ₹5 கிடைக்கும். ஸோ டீம் லெவல் 2வது லெவல்லேருந்து 10வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு 0.50 பைசா கிடைக்கும். ஸோ இந்த பிளானுக்கு சீலிங் லிமிட் பார்த்தீங்கன்னா 400. சரிங்களா? ஸோ இந்த பிளானுக்குமே அதே தான். பாப்பிஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அது என்ன ப்ராடக்ட்னு 2வது சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒரு ₹1000 கொடுப்பாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஜாயின் பண்ண அடுத்த நாள் கூட நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அதில் வந்து இந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த பிளான் வந்து ₹3000. ஸோ அதுக்கு டெய்லி ஆட்ஸ் இன்கம் நீங்கள் செல்ஃபாக பார்க்குற ஆட்ஸ் இன்கம் வந்து ₹50. ஸோ இந்த பிளானில் ஒருத்தவங்களை நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ₹10. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ₹1200 பிளான்லேயும் இருக்கலாம், ₹600 பிளான்லேயும் இருக்கலாம். நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணக்கூடிய பர்சன் வந்து 15,000 சில்லரும் அந்த பேக்கேஜ்லேயும் இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு செல்ஃப் இன்கம் ஆட் ஆகும். டேரெக்ட் இன்கம் நீங்கள் ₹600 பிளான்லேருந்து உங்கள் கீழே ₹15,000 பிளானில் நீங்கள் ஒருத்தரங்க ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த டேரெக்ட் இன்கம் எல்லாமே ஆட் ஆகும். சரிங்களா? அந்தந்த பிளானுக்கு ஒவ்வொரு டேரெக்ட் இன்கம் ஒவ்வொரு டீம் இன்கம் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமாட்டு டிஸ்கவுண்ட் கூப்பனும் ₹2500 மதிப்பில் உள்ளதை கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு டெய்லி சீலிங் வந்து ₹800. சரிங்களா? ஸோ அடுத்த பிளான் வந்து ₹6200. ஸோ இதுக்கு வந்து டெய்லி ஆட்ஸ் வாட்சிங் இன்கம் வந்து ₹100. ஸோ இந்த பிளானில் நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணிங்கன்னா டெய்லி ₹15. அடுத்து டீம் இன்கம் செகண்ட் லெவல் டு 10 லெவல் பார்த்தீங்கன்னா ₹1. ஸோ டீம் இன்கம்னா என்னென்னு ஒரு சிலருக்கு டவுட் வரும். ஸோ ஒன்றுமே இல்லை. செகண்ட் லெவல்னால் நீங்கள் டேரெக்டாக உங்கள் லிங்க் கீழே ஒருத்தர் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு கீழே டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறவங்க உங்களுக்கு லெவல் 2. ஸோ அந்த லெவல் 2ல் இருக்க பர்சன் அவங்களுக்கு கீழே டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறவங்க உங்களுக்கு லெவல் 3 அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இதுக்கும் வந்து சீலிங் லிமிட் வந்து ₹1200 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாப்பிஸ் ப்ராடக்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் கூப்பன். சரிங்களா? அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அடுத்து ₹9,999 10,000 பேக்கேஜ். ஸோ இதுக்கு டெய்லி இன்கம் வந்து ₹175 கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணிங்கன்னா ₹20. ஸோ செகண்ட் லெவல் டு 10வது லெவலுக்கு ₹1.25. சரிங்களா? ஸோ இதில் சீலிங் லிமிட் வந்து 1600. சரிங்களா? ஸோ இதுக்கும் ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. காமர்ஸ் இதுவும் கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். சரிங்களா? 1 வீக் 7 to 10 டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். கூடவே வந்து கூப்பனும் வந்து உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து காமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த பிளான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பிளான் 15,200. ஸோ இதில் வந்து டெய்லி இன்கம் உங்களுக்கு ₹250. இதில் நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணிங்கன்னா ₹25 கொடுக்குறாங்க. செகண்ட் லெவல் டு 10th லெவல் வந்து 1.50 பைசா கொடுக்குறாங்க. ஸோ இதோட டெய்லி சீலிங் வந்து ₹2000 மட்டும்தான். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் சீலிங் ₹2000 மட்டும்தான். ஸோ இதுக்கும் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கவுண்ட் கூப்பனும் ₹10,000 மதிப்பில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பிளான்ஸ். டோட்டலாக 6 டைப் ஆஃப் பிளான். ஸோ எந்தெந்த பேக்கேஜ்க்கு என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரா வந்து ₹300. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ₹300 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ஒர்க்கிங் டேஸில் கிரெடிட் ஆகும். சாட்டர்டே சண்டே தவிர்த்து 7 ஒர்க்கிங் டேஸ். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் ஐடி ஃபார் 1 யூசர் அண்ட் 18 ஏஜ் லிமிட் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் ஐடி போட முடியும். ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான். சரிங்களா? ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி. பேன் கார்டு வந்து மஸ்ட்டு. சரிங்களா? ஸோ 15% டிடெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. 5% டிடிஎஸும் 10% அட்மின் சார்ஜை பிடிக்கிறாங்க பேன் கார்டு கொடுத்தவங்களுக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து அந்த பேன் கார்டை கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து 20% வந்து பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதாவது பேன் கார்டும் ஆதார் கார்டும் அட்டாச் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 20% டிடெக்ஷன் வந்து ஒவ்வொரு விட்ராலையும் பிடிப்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஸ்டார்டிங்கை வந்து ஒவ்வொரு ஆளுக்கு பேன் கார்ட்லேயும் வந்து டிடிஎஸ் ஃபைல் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ விட்ராவல் பண்ணுறோமோ அதுலேருந்து 5% எடுத்து டிடிஎஸ் வந்து நம்ம பேன் கார்டில் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இது ஸ்டார்டிங்லேருந்தே ஒவ்வொரு விட்ராவலும் 100% நடக்கும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நீங்கள் பேன் கார்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 15% தான் டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. உங்கள் ஆதாரம் பேன் கார்டு லிங்க் ஆகி இருக்கலை அப்படின்னா 20% பிடிப்பாங்க. சரிங்களா? ஸோ வித்ட்ராவல் டேட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் Thursday அண்ட் ஃப்ரைடே வந்து விட்ராவல் ஓப்பனாக இருக்கும். அன்றைக்கி நீங்கள் விட்ராவல் கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து Thursday ஃப்ரைடே விட்ராவல் கொடுக்குறீங்கன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். சரிங்களா? சொந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃபார் கண்டினியூஸ் இன்கம் யூ நீட் டு டாப் அப் அகைன் எவ்ரி 120 days. அதாவது நான் சொன்னேன் இல்லையா? ஸோ வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 4 மாதம் 120 நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்பினா திருப்பி ரீடாப் அப் ஐடியா வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்து ரெஃபரல் வந்து மஸ்ட்டு கிடையாது. இது விட்ராவலுக்கு எதுக்குமே ரெஃபரல் வந்து கம்பல்சரி கிடையாது. ஆனால் 10 லெவல் இன்கம் என்னென்னா நீங்கள் 10 டேரக்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேரக்ட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் 2 டேரக்ட் கொடுத்தீங்கன்னா 2வது லெவலும் கிடைக்கும். ஃபஸ்ட்டும் செகண்டும் சேர்ந்து கிடைக்கும். 7 டேரக்ட் கொடுத்தீங்கன்னா 1 to 7 லெவல் வரை கிடைக்கும். 7 லெவல் வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி 10 ரெஃபரல்ஸ் கொடுத்தீங்கன்னா 1 to 10 லெவல்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி அதுக்கான இன்கம் உங்களுக்கு டீம் போயிருந்தா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து கான்ட்ராக்ட் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமாட்டு டீம் லீடர்ஸ் ரெனியூவல் பிளான்னு ஒன்று வச்சுருக்காங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேக்கேஜில் இருக்கீங்க, அதாவது 600 பிளானில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது 4 மாதம் வேலிடிட்டி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் 600 பிளானில் இருந்து நீங்கள் 3000 அந்த 4 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் டோட்டல் இன்கம் 3000 ரீச் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கம்பெனிக்கு 600 கொடுத்து ரீடாப் அப் பண்ணணும். இல்லைனா உங்கள் ஐடி வந்து இன்ஆக்ட் ஆகிரும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து 1200 பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் 12000 நீங்கள் ரீச் பண்ணதும் நீங்கள் உங்கள் ஐடியா வந்து என்ன பண்ணால் ரீடாப் அப் பண்ணணும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் கிடையாது. சீலிங் அதிகமாக வாங்குவாங்க இல்லையா ரெஃபர் பண்ணி, அதாவது மொத்தம் 120 days வேலிடிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 120 daysக்கு உள்ளாடி உங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து ஒவ்வொரு பிளானுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமாக இந்த இன்கம்மை தொட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10,000 பேக்கேஜ் போட்டிங்கன்னா அந்த 120 நாளைக்கு உள்ள நீங்கள் 48,000 டோட்டல் இன்கம்மை நீங்கள் ரீச் பண்ணுறீங்கன்னா உடனே வந்து நீங்கள் வந்து ரீடாப் அப் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அதுதான் ரெனியூவல் டேட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 15,200 நீங்கள் வந்து போடுறீங்கன்னா இந்த 120 நாளைக்குள்ளே நீங்கள் 60,000 ரீச் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து நீங்கள் வந்து திருப்பி ரீடாப் அப் பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இதான் வந்து லீடர்ஸ் ரெனியூவல் பிளான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமாட்டு அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு கம்பெனியை பார்த்தீங்கன்னா பிளான் டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும். ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் டெலிவரி சப்போர்ட் வேணும்னா இந்த நம்பருக்கு, ஸோ ரீபர்ச்சேஸ் சப்போர்ட்டுக்கு இந்த நம்பர் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு காண்டாக்ட் அட்மின்ஸ் வந்து போட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. டோட்டலாக கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நியர்லி 7 அட்மின்ஸ் இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்தோம். சரிங்களா? 7 அட்மின்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அட்மின் டீம் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக 10 பேரை ரெஃபர் பண்ணுறீங்க. சரிங்களா? அதாவது எந்த பிளான்லனா 1200 பிளான் இருக்குல்ல அந்த பிளானுக்கு மேலே. சரிங்களா? 600 பிளான் வந்து கணக்கில் வராது. ஸோ 1200 பிளானில் நீங்கள் வந்து 1200க்கு மேலே எந்த பிளானாக இருந்தாலும் நீங்கள் வந்து 10 டேரெக்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3000 கேஷ்பேக்கும் ஒரு மொபைல் ரீசார்ஜும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். சரிங்களா? அதே இது நீங்கள் டேரெக்டில் 100 பேரை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் 3000 ஒரு மொபைல் ஃபோனும் கிடைக்கும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது செகண்ட் லெவல் கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 டேரெக்ட் போட்டிங்கன்னா இது, ஸோ 100 டேரெக்ட் போட்டிங்கன்னா இது. சரிங்களா? அதாவது 3வது இது வந்து நீங்கள் டேரெக்டில் 500 பேரை போட்டிங்கன்னா 15,000 இன்கமும் ஒரு லேப்டாப்பும் உங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸில் ஃப்ரீயாக கிடைக்கும். அதே இது உங்கள் டேரெக்டில் 1000 பேரை போட்டிங்கன்னா 30,000 கேஷும் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கும் கிடைக்கும். அதே இது உங்கள் டேரெக்டில் நீங்கள் 5000 பேரை போட்டிங்கன்னா எல்லாமே டேரெக்ட், லெவல் 2 லெவல் 3 கிடையாது, எல்லாமே டேரெக்டில். சரிங்களா? ஸோ டேரெக்டில் நீங்கள் போட்டிங்கன்னா 1,50,000 காரும் உங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது எந்த பிளானில் எடுத்துப்பாங்கன்னா 1200க்கு மேலே இருக்கிற பிளானில் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பேக்கேஜ்க்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வாட்ஸ்அப்புக்கு இது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? நம்ம வந்து ஆட்ஸ் பேக்கேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆட்ஸ் இது வந்து 600 பேக்கேஜ். சரிங்களா? ஸோ 600 பேக்கேஜ்க்கு வந்து நியர்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13 ப்ராடக்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து ஐடி போடும்போது செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் டெமோ வந்து காட்டுறேன். சரிங்களா? ஸோ அடுத்த பிளானுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இப்போ நிறைய கம்பெனியில் பார்த்திங்கன்னா
அவங்க கொடுக்குற ஒரே ப்ராடக்ட் தான் இருக்கும், அதான் நம்ம வாங்கணும். பட் இவங்க அப்படி வைக்கல, மல்டிபிள் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு எதை பிடிக்குமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம், ஐடி போடும்போது வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த பேக்கேஜ்க்கு நிறைய கொடுத்துருக்காங்க. கீ அது இதுன்னு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எதுவுமே நம்ம தூர போட மாட்டோம். ஓகேங்களா? நட்ஸ் இருக்குது, மசாலா ஐட்டம்ஸ், அடுத்து அவல், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது, ஆயில் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் க்ராசரி கூட இருக்குது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பேக்கேஜ்க்கும் ஒவ்வொரு இது. ஸோ இது வந்து இது பார்த்தீங்கன்னா ரைட் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பேக்கேஜ் 15,200. ஸோ அதுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று க்ராசரி ஐட்டம், இன்னொன்று ஒயிட் டீ அப்படின்ட்டு. ஸோ 2ல் ஏதாச்சும் ஒன்று. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் தான். ஸோ இத்தனை ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 10,000 பேக்கேஜ். 10,000 பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கல, க்ராசரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ஐடி போடுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மெம்பர்ஸ் இப்போ எப்படி ஐடி போடுறதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கொடுத்துருங்க, அடுத்து லாஸ்ட் நேம். இதில் வந்து உங்கள் நேம், இதில் வந்து உங்கள் இனிஷியல். சரிங்களா? லாஸ்ட் நேமில் உங்கள் இனிஷியல் போட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு அட்ரஸ் கொடுங்க. அடுத்து சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், நாமினி நேம். சரிங்களா? நாமினி நேம்னா அந்த எஸ்பியில் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு அப்புறம் இந்த ஐடியா யார் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி. ஓகேங்களா? ஸோ நாமினி நேம் வந்து உங்கள் அம்மாவோடது கொடுத்துக்கலாம். நீங்கள் மேரிடாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட், ஒய்ஃப் யாரோட ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அவங்களோட நம்பர், அவங்களோட நேம் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கே தெரியும் பாஸ்வேர்ட் இருக்கும். பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுங்கன்னா சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஐடி போட்ட ஒரு 1 ஹவர்லேருந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கால் வரும். சரிங்களா? அட்மின் சைட்லேருந்து. ஸோ உங்கள் அட்ரஸ் இது தானா, உங்களோட ஃபோன் நம்பர் இது தானே அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கால் வந்து அட்மின் டீம்லேருந்து வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆமான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஐடி போட்டதும், அதாவது இதை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணதும், சைன்அப் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் பாப்பப் ஆகும். சரிங்களா? ஸோ அதில் வந்து உங்கள் யூசர் நேம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேரெக்டாக வந்து லாகின் லிங்க் இருக்கும். சரிங்களா? அதில் போய்ட்டு உங்களோட யூசர் நேமும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டையும் போட்டு என்ன பண்ணுங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஐடியா லாகின் பண்ணதும், அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அடுத்து ஆட்ஸ் வாட்சிங் அப்படின்னு 2 இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் 2 வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எடுக்க போகிறதில்ல, அதில் வந்து ப்ராஃபிட் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து ஆட்ஸ் வாட்சிங் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த ஆட்ஸ் வாட்சிங் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் ப்ரிஃபர் பண்ணது ஆட்ஸ் வாட்சிங் தான். சரிங்களா? ஸோ ஆட்ஸ் வாட்சிங் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு மாறிடும். ஸோ எல்லா பேக்கேஜும் இதுலேயே வந்துடும். சரிங்களா? 6 டைப் ஆஃப் பேக்கேஜஸை வந்து இதுலேயே உங்களுக்கு ஷோ ஆயிரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து 599 இந்த பிளானை சூஸ் பண்ண விரும்புகிறேன்னா அப்கிரேட் பிளான் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே இதில் காட்டிடும். சரிங்களா? QR கோடு வேணுன்னா QR கோடு, இது யூபிஐ ஐடி வேணால் யூபிஐ ஐடி கூட கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை எப்படி சூஸ் பண்ணணும்னா டேரெக்டாக அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாப்பீஸ் சார்கோல் சோப் 2 பீஸ், அடுத்து பாப்பீஸ் கோடோ மில்லட் ரைஸ், பாப்பீஸ் தூய மல்லி ரைஸ், எல்லாமே என்னென்ன ப்ராடக்ட் வந்து இந்த பேக்கேஜ்க்கு அவைலபிளாக இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் தான் சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? 599ல் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து பாப்பீஸ் நாட்டு சர்க்கரை வேணும்னு விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நான் டிக் அடிச்சிடறேன். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ டிக் அடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். இல்லை நான் வந்து வேறு இப்போ பாப்பீஸ் டீ வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த டிக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து டிக் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் விஷயம், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸோ எப்படி பேமெண்ட் பண்ணுறதுனா நீங்கள் அதை கிளிக் பண்ணது இந்த மாதிரி வருதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த பிளான் வேண்டாம், நீங்கள் வந்து பேக் வாங்க, அப்படியே ஆட்ஸ் வச்சுக்குவாங்க. இப்போ வந்து பெரிய பேக்கேஜ் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இதில் இருக்கும். சரிங்களா? அப்கிரேட் பிளான் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 2 டைப் ஆஃப் தான் இருக்குது. சரிங்களா? ப்ராடக்ட். அப்போ பாப்பீஸ் க்ராசரிஸ், பாப்பீஸ் ஒயிட் டீ. ஸோ 2ல் எது வேணுமோ நீங்கள் டிக் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து QR கோட் கொடுத்துருக்காங்க. பட் இதை யூஸ் பண்ண வேண்டாம், யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ யூபிஐ ஐடியில் வந்து இப்படி இருக்குது பாருங்கள், பிங்க் கலரில். ஸோ அதை வந்து அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கீபோர்டில் காப்பி ஆயிரும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா டேரெக்டாக ஜிபே, ஃபோன்பே இல்லைனா பேடிஎம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்புக்கு வந்து டேரெக்டாக போயிடுங்க. சரிங்களா? ஸோ அந்த ஜிபே இப்போ நான் வந்து ஜிபே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜிபேக்கு போனதும் இதில் வந்து பே
யூபிஐ ஐடி சரிங்களா, பே யூபிஐ ஐடி ஆர் நம்பர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. ஸோ இதில் வந்து அந்த நீங்கள் காப்பி பண்ண யூபிஐ ஐடியை பேஸ்ட் பண்ணிடுங்க சரிங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ணி கொடுங்க. கண்ணி கொடுத்ததும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி நார்மலாக ஜிபேயில் பேமெண்ட் பண்ணுமோ அந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு எடுக்க தெரியும் இல்லையா, யூடிஆர் நம்பர்லாம் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மறுபடியும் பேக் அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து இதில் வந்து யூடிஆர் நம்பரை போட்டுருங்க. போட்டுட்டு ப்ராடக்ட்டையும் மறக்காமல் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சரிங்களா. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக அட்மின் டீம்லேருந்து கால் வரும். உங்கள் அட்ரஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி கால் வரும். வந்துட்டு அவங்க வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் வந்து ஆட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஆட்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வரும் சரிங்களா. ஸோ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களோட ரெஃபரல் லிங்க் எல்லாமே உங்களுக்கு எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா டெய்லி டாஸ்க் அப்படின்ட்டு இருக்கும் சரிங்களா. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து ஆட்ஸ் பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகிற மாதிரி வரும் சரிங்களா. இந்த ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கிப் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா. ஒரு 2 மினிட்ஸ் ஏதாச்சும் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்டு முடிக்கணும். கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கேப்சா மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இந்த மைவி3ல வந்து பண்ணியிருப்போம். ஸோ ஒரு கேப்சா மாதிரி வரும். அதை அதை வந்து டைப் பண்ணோன்னே அடுத்து வந்து ஒவ்வொரு இமேஜஸாக காட்டுவாங்க சரிங்களா. அதை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா ரொம்ப லாங்காக போகும் வீடியோ. ஸோ அதனால தான். ஸோ அடுத்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா அவங்க ப்ராடக்ட் இமேஜஸ்லாம் காட்டுவாங்க. என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கலான்னு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு 10 செகண்டுக்கு அது ஓடும். அதுக்கப்புறம் ஒரு கேப்சா வரும். அதை டைப் பண்ணணும். உங்களுக்கு வந்து 7 ரூபா ஆட் ஆகும். அப்படி தான் நீங்கள் வந்து சீலிங்காக கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா. ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு நாளைக்கு கூடி போய்ட்டு உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் அதுக்கு மேலே போகவே செய்யாது சரிங்களா. ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்டேஷன், பேங்க் டீட்டெயில் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலனா என் கீழே ஐடி போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை தனியாக ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி நானே கைட் பண்ணிடுவேன் சரிங்களா. எதனாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது ரிகார்டிங் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து என்னை நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். எனக்கு வாட்ஸ்அப்பும் ஃபோன் நம்பரும் இதுதான். ஸோ உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வந்து தாராளமாக இதில் ஐடி போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ என்னோட டேரெக்டில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும்தான் தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணி விட்டு அப்டேட்ஸும் சரி உங்களுக்கு இஷ்யூஸ் டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னை கேட்டுட்டு என் கீழே நீங்கள் வந்து ஐடிஸ் வந்து தாராளமாக போட்டுக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.